ஆண்டுகளாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு இருந்ததாகவும் விசாரணையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக விவரங்களுடன் செய்தியாளர் செல்வசூரியன் இணைந்திருக்கிறார். செல்வசூரியன், தற்போது என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, தற்போது போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் வருகிற 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் நம்ம ஏற்கனவே நேற்றைய தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர் தீங்கிரை அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவரிட தொடர்பின் அடிப்படையில் தான் அவர் போதைப்பொருள் வாங்கி 40 முறைக்கு மேலாக பயன்படுத்தியதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போதைப்பொருள் கொக்கைன் என்கிற போதைப்பொருளை நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்ததாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர் செல்லக்கூடிய அந்த கேளிக்கை விடுதியில் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளிலும் அதே போல நட்சத்திர விடுதிகளில் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிகளிலும் இவர் தொடர்ச்சியாக அந்த கொக்கைனை பயன்படுத்தி வந்ததாக காவல்துறை வட்டாரங்களிலிருந்து நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 25 ஆண்டு கால ஒரு திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகராக ஸ்ரீகாந்த் இருக்கக்கூடிய சூழல் காரணமாக அவர் திரைத்துறையில் மிகவும் அதிக நட்பு வட்டாரங்கள் கொண்டவராக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதன் காரணமாக அவருடைய நட்பு வட்டாரங்களில் யாரேனும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்கிற அந்த விசாரணையை செய்வதற்காக காவல்துறையினர் தற்போது தயாராகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக, அதாவது நீதிமன்ற காவலிலிருந்து காவல்துறை காவலில் எடுத்து இந்த போதைப்பொருள் பயன்பாடு குறித்து விசாரிப்பதற்காக காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதேபோல அதிமுக நிர்வாகி பிரசாத் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 5 வழக்குகளின் கீழ் ஏற்கனவே அந்த அடிதடி மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது உள்ளிட்ட 5 வழக்குகளின் கீழ் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரையும் மீண்டும் காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்கான அந்த வேலைகளிலும் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திரைத்துறையில் நிறைய நபர்கள் இந்த கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்த வழக்கு என்பது தற்போது ஸ்ரீகாந்தை தாண்டி மேலும் சில திரைப்பிரபலங்கள் இந்த வழக்கில் சிக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்தை நோக்கி தான் நகர்கிறது. லாவண்யா, செல்வசூரியன் தான் மட்டுமே போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய நிலையில நடிகர் கிருஷ்ணாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விசாரணை நிலவரம் குறித்த தகவல் இருக்கிறதா? நேற்றைய தினமே அவர் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் முன்னராக ஆஜர்படுத்தும் போது தான் மட்டுமே அந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் இந்த வழக்குக்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன், வெளிநாடு செல்ல மாட்டேன், அதே போல எனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்திற்காக எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருந்தார். இருந்தபோதும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை கூட பார்த்தோம்னால் அவர் அந்த ஜாமீனுக்காக விண்ணப்பிப்பதற்கான வேலையை செய்து கொண்டு வருவதாக கூட தெரிகிறது. இந்நிலையில் நமக்கு காவல்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் இவர் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த கொக்கைன் என்கிற அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் அவர் வீட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் அதே போல கேளிக்கை விடுதிகளில் நடக்கக்கூடிய பார்ட்டிகளில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதே போல நட்சத்திர விடுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விழாக்கள்லையும் அவர் பயன்படுத்தியிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவர் மட்டும் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். கண்டிப்பாக நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மேலும் சிலர், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஸ்ரீகிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர் உள்ளிட்டவர் உட்பட பலர் இன்னும் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த காவல்துறை விசாரணை என்பது திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.